என்ன அமைதியாக இருக்க? சிவா தான் வந்துட்டாங்களா? என்னடா நடக்கு? யாருக்கு தெரியும்? சிவா ஏன் வர சொன்ன? நீ இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் எங்கே போனேன்னு கேட்க? நந்திரி வந்துட்டு விட்ட போனலாம். அப்போவே ஃபோன் அடிச்சுனாலும் சொல்லியிருக்க வேண்டியதானே என்ன வேணும்னு. வாங்கிட்டு வந்துருப்போம்லாம். திருப்பி ஏன் நீ அழைதா? மறந்துட்டேங்கல்லாம். நான் அவன்கிட்ட என்ன கேட்க சொன்னேன்? நீ அவன்கிட்ட என்ன விளக்கம் கேட்டுட்டு இருக்க? என்ன கேட்கணும் சொல்லு. ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லையா? அப்புறம் ஏன் அவனை வர சொன்னேன்? என்னடா அவன்கிட்ட கேளு. என்னடா சிவாட்ட சண்டை போட்டு பிரியா இங்கே வந்துருக்கடா. என்னடா சொல்கிற? எப்போண்டா? அவள் காலையில் வந்துட்டான். அவள் கிளம்புனோடனே கால் பண்ணி சொல்லிட்டான் சிவா இப்படி வாரான்ட்டு. உடனே எழுப்பாண்டா தூங்கிட்டுன்னு சொல்லிட்டான் இவன். என்ன வேற சொல்லவே இல்லை. நீ வெளியே போயிட்டலாம். சரி பிறகு பேச விடுவான்ட்டான். நான் அவட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா இவன் போகக்கூடாதுன்ட்டான். இப்போ அங்கேயே இருக்கா? ஆமாம் அங்கே தான் இருக்கா. அம்மா எதுவும் சொன்னாவளா? அவள் எதுக்கு கால் பண்ணாளா? நீ எப்படி கால் பண்ணி சொல்லுவாவே? அவளும் சொல்லவே இல்லை. காலையில் வந்துட்டாங்க, நீ அமைதியாக இருக்க. சிவா இப்போ வந்தான். சிவா உடனே வந்துட்டான். பிறகு டென்ஷனாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னான். நீ ஏன் இவ்வளோ லேட்டு? வரும்போது சாமியை வெட்டி போயிட்டு சொல்லிட்டு வந்தோம். தம்பியை காமிச்சிட்டு வந்தோம். என்ன? சரி சரி. என்னடா ஓட்டத்தில் கேட்கும் பதில் சொல்லாம மட்டும் இருந்தா என்ன அர்த்தம்? இருடா ஏன் கோவப்படுது? காலையிலே வந்துட்டா. நீ இன்னும் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நானாடு போய் என்னன்னு கேட்டிருப்பேன். என்னையும் போவேன்ட்டு அந்த தங்கச்சிட்டு போய் என்ன கேட்ப? எதுக்கு வந்தனா? அப்புறம் என்ன கேட்கணும்? பதில் சொல்லுவாளா? திருப்பி உன கொஸ்டின் கேட்க மாட்டாளா? எதுக்கு வந்தேன்னு கேட்டேன்னா வரக்கூடாதுன்னு கேட்க மாட்டாளா? வா வராண்டான்னு சொல்லல. லக்கேஜ் எல்லாம் திட்டு வந்தியா எதுக்குன்னு கேட்கணும்ல. அப்ப எதுக்கு பேக்கு திட்டு வந்தா என்ன நடந்துச்சு, யார் மேல தப்பு இருக்குன்னு என்னன்னே தெரிஞ்சுக்காம நீ எப்படி போய் கேட்பாவட்ட? அவன் கேட்குற சரி தானடா. சரிதான், நீ கேட்கறது சரிதான். இப்போ இவ்வளோ நேரம் நீ அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம்? மனோட்டு நீ என்ன பதில் சொன்ன? சிவா இவ்வளோ நேரம் என்ன பண்ணான்னு சொன்ன? ஏற்கனவே அவன் டென்ஷனில் தான் வந்திருக்கான். மறுபடியும் அதை உட்கார வச்சு கேட்டு டென்ஷன் படுத்தவா சொல்லு. அவள் வந்த உடனே நீ போனேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எப்படி தெரியும் கத்துவா கடந்து. ஒழுங்க பதில் பேசுவான்னு நினைக்க நீ. துமுருக்கு பேசுவா, துமுருக்கு பிடிச்சவா. சரி அப்போ என்னதான் பண்ண சொல்லு. கேட்காம விடணும் ஏன்? கேட்காம எப்படி விட முடியும்? கேட்போம் இரு. சிவா நீ இங்கேருந்து எப்போ கிளம்புன? சரி 7:30 மேலே தான் நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே அக்கா நந்தினி எல்லாருமே காப்பி குடிச்சிட்டு போக சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு அதனால அதுக்கப்புறம் தான் போனேன். ஒரு 8:30 போல் தான் கிளம்புனேன். ஒரு 9:50 காலம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வீட்டு போயிட்டு அத்தைட்ட சொல்லிட்டு போனேன். அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. வீட்டுக்கு போகும்போது தூங்கிட்டு இருந்தாலும் இல்லை முடிச்சிட்டா? நான் போகிறதுக்குள்ளே அவள் பேக்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் எப்போ போவேன்ட்டு. நைட்டே பேக் பண்ணிட்டாலா இல்லை காலைல தான் பேக் பண்ணாலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெடி ஆகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உங்கள் வீட்டில் எல்லாரும் தெரியுமா? அம்மாவுக்கு தெரியும். சட்டை போட்டு வரேன்னா? ஆமாம், ரூமில் பேசிட்டு இருந்தால அவள் கோவமாக திட்டிகிட்டு இருந்தான். அம்மா என்னன்னு கேட்டாங்க. ஒன்றும் அம்மா சும்மா கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னேன். பிறகு வெளியே தூக்கிட்டு போகும்போது கேட்டாங்க இப்படி எங்கே கிளம்பிட்ட அப்படின்ட்டு. அவள் அம்மாட்ட சத்தம் போட்டு போயிட்டான். அம்மா என்ன சொன்னா? பேக்கெல்லாம் தூக்கிட்டு போறீங்களாம்மா, 2 பேரும் எங்கேயும் வெளியே போறீங்களான்னு கேட்டாங்க. இப்போ உங்கள் பிள்ளை வரல, நான் மட்டும் தான் போகிறேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதனால அம்மா சொன்னாங்க ஏம்மா என்னாச்சு உங்கள் ரெண்டுத்துக்குள்ள சண்டையா? இருமா பேசிக்கிடுவோம், நான் தம்பி சத்தம் போடுதேன்னாவே. அவள் நிற்கவே இல்லை, அவள் கிளம்பிட்டான். ரூம்குள்ளே தான் சத்தம் போட்டிருக்கா? ஆமாம், அவள் ரூம்குள்ளே இருந்தா நான் வருவேன்ட்டு. சரி வேற என்ன பேசுன சொல்லு. என்ன பண்ணுற பிரியா? ஓட தான் கேட்டுட்ருக்கேன். நான் என்ன பண்ண உங்களுக்குண்ணே? என்னாச்சு கோவமாக இருக்க? இருக்கு அதையே உங்கள்கிட்ட சொல்லணும். நான் எப்படி இருந்தால் உங்களுக்குண்ணே? என்னாச்சு? நான் திட்டுறேன்னு கோவமா? நீ பண்ண தப்பு தானே. நீ தேவலாமே அவட்ட பேசுகிற. அவள் எதுவும் சொன்னானா பரவாயில்ல, நீயா போய் அவட்ட சண்டை எடுத்துருக்க. நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல. உங்கள் வேலை எதாவது மட்டும் பாருங்கள். எப்போ வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணேன். நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்கே? எங்கே இருக்கணுமோ அங்கே போகிறேன். எங்கே இருக்கணும்? இங்கே தானே இருக்கணும். இங்கே எதுக்கு இருக்கணும்? இங்கே நான் எதுக்கு இருக்கணும்? உங்கள் பொண்டாட்டியை கூட்டி விட்டு வைங்க. இப்போ நீ யாரு? எனக்கு தெரியாது. என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? சரி இது என்ன சூட் கேஸில் எடுத்து வச்சிருக்கேக்கு? அது என்னோட திங்ஸ் தான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போறியா? ஆமாம், நீங்கள் வாங்கி கொடுத்தது எதுவுமே இல்லை இதில். நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொண்டு வந்தது மட்டும் தான் இருக்குது. எதுக்கு? நான் நீங்கள் வருவீங்க சொல்லிட்டு கிளம்புறான்னு தான் ரெடியாக இருந்தேன். நான் கிளம்புறேன். பாய். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப லேட்டாக தான் வருவீங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி வர்றது கூட கஷ்டம்னு தான் யோசித்தேன். வராமல் எங்கே போவேன்? ஓகே, யார் இருக்கா நீங்கள் வருவீங்க? உங்கள் அம்மாக்காகவா? என்ன கேட்குற? அம்மாக்காக ஏன் வரணும்? இது நம்ம வீடு தானே, எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க, நான் இங்கே தானே இருக்கணும். உங்கள் வீட்டில் தான் இருப்பீங்கன்னா இப்போ நேரத்தை எங்கே போனீங்க? உனக்கு தெரியாமையே போனேன், சொல்லாமல் போனேண்ணா. எங்கே போனேன், எங்கேருந்து வரேன்னு தெரியாதா? உங்கள் அம்மா உங்கள் தம்பி எல்லாரும் இங்கே இருக்காங்க. அங்கே யாருக்காக போனீங்க? ஃபங்க்ஷன் தானே போனோம். உன் அண்ணன் இருக்குதுன்னு சொல்லிச்சு, ஒரு நாள் இருந்துட்டு போங்கன்னு. சரி நீ இருந்தால் நீ அவட்ட போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு தெரியும்ல அவட்ட பிரச்சனை பண்ணால் உங்கள் அண்ணன் சும்மா இருக்காதுன்னு. பண்ண தப்பு நீ தான், அவன் மேலே தப்பு இல்லை. அதான் உங்கள் அண்ணன் திட்டுச்சு. அதில் அவங்க மேலே தப்பே சொல்ல முடியாது. அவள் வேறு இருந்துட்டு போங்க அங்கே. அவன் மனசு சங்கடப்படும்ல, மச்சான் வருத்தப்படும் தான் நான் போனேன். ஓ, அவள் சங்கடோடுவான்னு போய் தைக்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ நான் யார்? அவளுக்காக தானே போய் படுத்திய? வீட்டில் படுத்தில இல்லை அவள் கூட படுத்தில? அடிச்சு கூட பார்த்துக்கா. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க நீ? இப்படிலாம் பேசுகிற உனக்கு யார் சொல்லிக் கொடுக்கா? இப்போ தங்கச்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கும் மச்சான் முன்னாடி அசிங்கமாக கேட்க.
தங்கச்சி தானே சொன்னேன். இப்போ இப்படி கேள்வி கேட்க? எனக்கு என்னமோ டவுட்டு தான். நீங்கள் அவ்வளோதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீன்னு நினைக்கிறேன். நான் தான் என்கிட்ட வந்து சொல்லுதேன்னு நினச்சி உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அவ்வளோ பேசினா ஒன்றும் தப்பே கிடையாது. எங்கள் அண்ணன் என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டான். ஆனால் இங்கே ஏன் கூட வராமல் என்னையை கொண்டு இங்கே விட்டுட்டு இவங்க அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அங்கே போய் படுத்துட்டு வரவளாம். அவள் வருத்தப்படக்கூடாதான், நான் வருத்தப்பட்ட பரவாயில்லையா? இப்போ இதுலேருந்தே தெரியல நான் யாருன்னு. நந்தினியோட சண்டை போட்டலாம். நீ தானே அவட்ட போய் சண்டை போட்டிருக்க. தங்குங்கன்னு சொல்லியிருக்கு. தங்கலைன்னா மச்சான் வருத்தப்படும். அதுக்காக தான் நான் இருந்துட்டு வந்தேன். இப்போ என்ன சொன்னீங்க? அவள் வருத்தப்படுவா அதனால தானே போடன்னு சொன்னீங்க. இப்போ எங்கள் அண்ணனை சொல்லுதீங்க என்ன? அவெல்லாம் என்ன பிறவில தான் பிறந்தாலும் தெரில. எங்கள் அண்ணனை மைக்கு கையில் வச்சுருக்கு காணாது. இப்போ என் தம்பியும் மைக்கினது காணாது. இப்போ என் புருஷன் வேறு. எதுக்கு வந்தியா? அவ கூட இருக்க வேண்டியதானங்க. நான் இடஞ்சலா இருக்கணும் அவங்களுக்கு. நானும் நீங்கள் 2 வருஷம் இல்லாமல் தானே இங்கே இருந்தேன். உங்கள் தம்பிகிட்ட பேசத்தான் செய்தேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காச்சுட்டு என் பின்னாடி அலைதான். அம்மாட்ட சண்டை போட்டுட்டு அவள் வெளியே போனோன்னா அவள் பின்னாடி போகிறான். அப்போ அந்த அளவுக்கு மைக்கு தானே வச்சுருக்கா? இல்லை கேட்கேன். எதுக்கு இப்படி வாய் குசாமல் பேசுத? அவன் எதுக்காக நந்தினி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான்னு உனக்கு தெரியாதா? சொல்லு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் பின்னாடி சுற்றிட்டு தான் நடந்தேன். இப்போ எங்கள் அண்ணன் விட்டுட்டு போகிறாமலாம். அவளால் இருக்க முடியல. அதுக்கு தான் என் தம்பியை மைக்கிட்ட அலைதான், கைகளே வச்சுட்டு அலைதான். புரியாமல் பேசிகிட்டு இருக்க தானே? சூழ்நிலைக்கு 3 பேர் மேலேயும் தனிப்பட்ட மரியாதை இருக்குது. அண்ணன் ஒய்ஃப்னு மட்டும் தான் அவன் பார்ப்பான். புரியுதா? எல்லாருமே மச்சம் பேச்சை தான் கேட்பீங்க. மச்சனை தான் பெர்மிஷன் கேட்கணும். அது நந்தினியை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால நந்தினி சப்போர்ட் பண்ணுறான். எதுவும் கேட்க தயங்கினான்னா அதனால் அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான் நந்தினிக்கு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. புரியுதா? நீ தப்பான பேச்சு பேசிகிட்டு இருக்காத. நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதனால் தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க. அது தானே இப்போ அவ்வளோ தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் லவ் பண்ணது அவ்வளோ தானே. திரும்ப திரும்ப நீ அதை தானே சொல்லிட்டு இருக்க. அவளை லவ் பண்ணா நான் அவட தானே லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். வாண்டேன்னு சொன்னேன். லவ் பண்ணாமலா? நீ கூட்டு போகணுன்னு சொன்னோன்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா இல்லை நீ வந்து என்கிட்ட சொன்னியா ஃபஸ்ட்டு? ஏன் நான் உன்னை லவ் பண்ணும்போது அவட்ட பேசிட்டு தானே இருந்தேன். என்னென்னு பேசிகிட்டு இருந்தேன்? எனக்கு எதுவும் தேவை கிடையாது. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டேன். எதுக்கு போகிறவங்க வீட்டுக்கு? நான் உன்னை என்ன பண்ணேன்? நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? யாருக்காக இங்கே இருக்கணும்? நீங்கள் உங்கள் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும் தானே அங்கே போய் தங்குதீங்க. பேசாத பிரியா. நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? மச்சாடியே நான் சொல்லியிருக்கேன் உங்கள் தங்கச்சி மேலே கை வைக்க மாட்டேன்னு. நீ அதுக்கு நீ என்னன்னாலும் பேசுகிறேன்னு நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ பேசுகிற பேச்சு எதுவுமே சரியில்லை. கொஞ்சமாட்ட அறிவோட பேசுதியா? அவள் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அப்போ நீ யாரு? பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதான் நான் இல்லாமலே போய் பார்க்கிய அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அன்றைக்கி அடிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் மறுபடியும் போய் அவளை போய் தனியாகவே பார்த்துட்டு வந்துருக்கீங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? என்ன ஃபோன் வந்துச்சுல என் முன்னாடி பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கானு. அப்புறம் அதை பார்க்க போகணுங்களா? என்ன செய்ய? அதுக்கு தான் போனேன். சொல்லிட்டு போகிற அளவுக்கு நீ சாதனை பண்ணியிருக்க. அதை விட பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்க. இல்லை என்கிட்ட சொல்லிவிட்டு என் பர்மிஷனோட தானே எல்லா சாதனையும் பண்ணேன். அவன்கிட்ட சொல்லிட்டு நான் போதுக்கு. சரி நான் செல்லாமல் வளர்ந்துட்டியே, எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு நானும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. கண்ணு முன்னாடி தானே இன்றைக்கி மச்சம் கேட்டுச்சு. உடனே தானே கேட்டுச்சு எனக்கு தெரியாமல் இந்த வேலையை பார்த்துருக்கேன்ட்டு. அது எனக்கு ரொம்ப நல்லா பெருமையாக இருந்துச்சோ. என் முன்னாடி எனக்கு தெரியாமல் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. கல்யாணம் பண்ணனாலேருந்து இன்ன வரைக்கும் நான் உன்னை எதாச்சும் சொல்லியிருக்கேன் சொல்லு. சத்தம் போட்டிருக்கேன் இந்த விஷயத்துக்காட்டும். அம்மா கூட நான் சத்தம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எதுவுமே அவளை கஷ்டப்படுத்தாதீங்க, எதுவுமே ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்கன்ட்டு. நீ அதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்க நீ சொல்லு. இல்லை அதப்போ அம்மாட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. உன் பாட்டு கிளம்பி போகிற வீட்டுக்கு. அவங்க எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்காங்க, ஏன் உன் முன்னாடி எங்கே போனாலும் தெரியல, அவன்கிட்ட சொல்லிட்டு போனாலா அப்படின்னு. அதுவும் அம்மாட்ட நான் தான் சொல்லியிருக்கேன், சத்தம் போடாதீங்கம்மா, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ போயிட்டு வான்னு நான் தான் சொல்லியிருக்கேன். நீ ஆனால் அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்ன வேலைலாம் பார்த்துட்டு வந்திருக்க சொல்லு. உன்னை இங்கே விட்டுட்டு நான் அங்கே போய் தூக்கிட்டு வந்திருந்தாலும் உனக்கு கோவம் சொல்லு. இப்போ அவங்க ஒய்ஃபை அடித்தாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதா சொல்லு. அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நான் சொல்லிட்டேன். அவளால் தான் இவ்வளோ கதையும் நடக்கு. எங்கள் அண்ணனை பிரிச்சிட்டா என்கிட்ட இருந்து, எங்கள் அம்மாட்டேருந்து எங்கள் அண்ணனை பிரிச்சிட்டா. இருக்கு அவளுக்கு. சரி சாப்பிட்டியா? சமையல் ஆகிட்டா? அப்புறம் உன்கிட்ட தான் கேட்கேன். தெரியாது. அப்போ நீ என்ட்ரி கிச்சனுக்கு போகலையா? போகலை. எதுக்கு போகணும்? சரி வா சாப்பிடும். சாப்பாடு தரியா? உங்கள் பொண்டாட்டி சாப்பாடு தராமே அனுப்பிவிட்டா. அவள் தான் டேஸ்ட்டாக சமையல் பண்ணுவான்னு சொல்லுவீங்களா? சாப்பிட்டுட்டு வர வேண்டியதானே, அங்கேயே இருக்க வேண்டியதானே. எதுக்கு வந்தியே? யாருக்காக வந்தியே? எங்கள் அண்ணன் ஏற்கான தான் துரத்தி விட்டாலோ, எங்கள் அண்ணன் போன பிறகு வாங்கன்னு சொன்னாலோ. அப்படி நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க, திருப்பி எது எப்படி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன்? உனக்கு கோவம் என் மேலே இருந்தால் என்னை திட்டு. சாப்பிடு போ, நேரம் ஆகுது. நான் ஒன்றும் சாப்பாட்டுக்காக இங்கே இருக்கல. எதுவாக இருந்தாலும் முதல்ல சாப்பிடு பிரியா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட நீங்கள் பேசணும், நான் இதுக்கு உங்கள்கிட்ட பேசணும். உங்கள் பொண்டாட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டு தானே வந்திருக்கேன். போய் பேசுங்க. நான் போகிறேன் என் வீட்டுக்கு. உங்கள் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அவள் இருக்க இடத்துக்கு போனாலும் சரி தான். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அதில் சாப்பிடு, பிறகு பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓ, என்னைய ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் போகிறதுக்கா? வர சொன்னாலா? பேங்க்கா இல்லை வீட்டுக்கா? எங்கள் அண்ணன் வெளியே அனுப்பிட்டலாம். சரியில்லை பிரியா, உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. பேசினா நீ ஏதாட்டு பேசிட்டு தான் இருப்ப. விடு.
பேசினா இன்னும் அசிங்கமாக தான் பேசுவேன். யாருக்கிட்ட தான் இப்படி அசிங்கமாக பேச கற்றுக்கிட்டேன்னு எனக்கும் தெரியல. முதல்ல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படு, பிற பேசுகிறேன். என்கிட்ட பேச தேவையில்லை, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். சின்ன விஷயத்துக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காது பிரியா. அது அசிங்கம் இல்லையா சொல்லு? யாருக்கு அசிங்கம்? எனக்கு அசிங்கமா உங்களுக்கு அசிங்கமா? பொண்டாட்டி வீட்டில் கொண்டு விட்டுட்டு நீங்கள் போய் அங்கே போய் தூங்கிட்டு வர்றது யாராச்சும் அப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? பொண்டாட்டி அடித்து வெளியே பற்றியாச்சான், கூட்டு கொண்டு வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் அங்கே போய் தூங்கிட்டு வருவாங்களாம். உனக்கு தெரியும்ல, அவங்க அண்ணன் லோன் போட்டு நந்தினிக்காக வீடு கட்டியிருக்கு. கட்டினது காணாது எவ்வளோ பிரச்சனை. அவள் சரின்னு சொல்லி இப்போ தான் பால் காய்ச்சிருக்கு. அன்னைக்கு போய் நம்ம இருக்க மாட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுத்தவா சொல்லி வருத்தப்படும்ல. உனக்கு நல்லா தெரியும் நந்தினிக்கு ஒன்றா அவங்க அண்ணன் தாங்காதுன்ட்டு. நீ வேற நீ சண்டையை போட்டு கஷ்டப்பட வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நானும் வந்தேன்னா ரொம்ப வருத்தப்படும்ல. எங்கள் அண்ணனுக்காக பணம்லாம் போய் சொல்லாதீங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேல, அவன் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் போனேன்ட்டு. சரி அப்படியே வச்சுக்கோ. ஏன் என் தங்கச்சி வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் போனேன். போதுமா? அண்ணன் சொல்லி தானே மயக்கி வச்சிருக்கேன். சரி போ, போய் சாப்பிட்டு படு கொஞ்ச நேரம். சொல்லிட்டு போகணும் தான் இருந்தேன், ஏன்னா அப்போதே கிளம்பியிருப்பேன். நான் கிளம்புறேன், இனிமேல் வரமாட்டேன். சொல்கிறது கேளு பிரியா, போவாத. உங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் அசிங்கம். நீ போனேன்னா வேணா ஒரு வாரம் எடுத்துகிட்டு வா. போ. என்னை பொறுத்தவரைக்கும் நீ போவான்னு நான் நினைக்கிறேன். நீ போனேன்னா அத்தை கூட சேர்ந்துட்டு தேவையில்லாத வேலை பார்க்க. நான் பழைய கம்பெனியில் தான் ஜாயின் பண்ண போகிறேன், புரியுதா? ஃபாரின் போகல, நம்ம அங்கே போகிறோம். நீ என் கூட சென்னை வா. நான் வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் பார்த்துருன்னு சொல்லியிருக்கேன். பார்த்துட்டேன்னா உடனே கிளம்ப வேண்டியது இருக்கும். ரெடியாக இருந்துக்கோ சொல்லி வச்சு. நான் உங்கள் கூட வரல, உங்கள் பொண்டாட்டி கூப்பிட்டு போங்க. இன்னொரு தடவை இப்படி சொல்லாத சொல்லிட்டேன். நான் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். போவான்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் உங்கள் கூட வர எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பிடிக்கலையா? பாடுறேன் கேட்க பிரியா. என்னையும் பிடிக்கலையா இல்லை என்னோட கேரக்டர் எதுவும் பிடிக்கலையா? கேரக்டர் எதுவும் பிடிக்கலன்னா சொல்லு, நான் மாற்றிக்கிறேன். எதுவுமே பிடிக்கல, நான் இங்கே இருக்க மாட்டேன் உங்கள் கூட, அவ்வளோதான். சரி மச்ச எல்லாரும் கேட்டால் என்ன சொல்லலாம்? நான் அவங்ககிட்ட உங்கள் தங்கச்சி நல்லா பார்த்துக்கும் உங்களை மாதிரின்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தன் தான் எனக்கு தங்கச்சியாக இல்லைன்ட்டானே, அப்புறம் என்ன? அவனை மீறி அவனை 2 பேர் கேட்க மாட்டானே. ஆனால் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டாலும் என்கிட்டே பதில் கேட்க சொல்லுங்கள், நான் சொல்லிக்கிடுவேன். சரி உன்னோட விருப்பம் பிரியா. பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன், நான் உன்னை இங்கே இருன்னு கட்டாயப்படுத்த முடியாது. சரி வரேன். சரி பிரியா. இதான் மச்சான் நடந்துச்சு. என்னடா சொல்ற? சிவா நீ என்ன சொல்கிற? இப்படி பேசினாலா? அப்படிதான் மச்சான் பேசுகிறா. எவ்வளோ சூடுதான் பேசாதான்னு கேட்க மாட்டேக்கான். இதெல்லாம் 2 அரை விட வேண்டியதானே. எப்படி மச்சான் அடிக்க விட? சரி வா வீட்டுக்கு போ. இவ்வளோ துமுறு இருந்தா அவள் இப்படி பேசியிருக்கா அசிங்க அசிங்கமா? எந்திரி வா, என் கூட வா. நாயை பல்ல உடச்சாலும் சரி வருவோன்னு நினைக்கேன். இவ்வளோ கீழ்த்தரமா பேசியிருக்கு. படிக்க வச்சிருக்க இந்த நாயை படிச்சவா பேசுகிற பேச்சா இது? இவ்வளோ அசிங்கசியமாக கேட்டிருக்க. நீ கேட்டுட்டா வந்த நீ பேசாம தான் பல்ல உடச்சி விட்ருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் நீ கால் பண்ணி சொல்லிக்கலாம்ல எனக்கு. சரி எதுவுமே சொல்லாமலே திட்டாமலே அங்கே பாருங்க கிளம்பி வந்துட்டான். நான் அடித்தேன்னா சும்மா இருப்பாளா? போதனை போடுவான். எந்திரிடா வா. இதுக்கு மேலாம் அவன் செல்ல கொடுத்தா அவள் திருந்திடவே மாட்டான். கொடுத்தா தான் சரி வருவான்னு நினைக்கேன். வா வள வரேனே. கொடுக்கணும்டா. ஓவராக போயிட்டு இருக்கா. இது என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? அசிங்கப்படுத்திட்டு இருக்கா எல்லாரையும். இப்படி கேவலமாக பேசிட்டு இருக்கா. எல்லாரும் தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க? யார் நினைச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? வா சிவா வா வா. நீ ஒரு வார்த்தை பேசினா அவட்ட நாங்கள் பேசிக்கிட்டோம். வா நில்லுங்கடா. இப்போ ஏய்க்கு நிற்க சொல்லுத. சரி நீ அவட்ட பேசலைங்கிற கோவத்தில் தான் அவட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்கா. இதுக்கு மேலே அவளை சும்மா விடணுங்க நீ. அமைதியாக வச்சுக்கோ. அவள் இன்னும் மேலே பேசுவா. இப்போ கொடுத்தா தான் சரியா இருப்பா. அவள் சிவாட்ட ஏக்கு சண்டை போட்டு வந்திருக்கான்னு கேட்க புரியல எப்படி? அதை பற்றியும் பேசணும். எதுக்கு இப்படி நந்தினி சேர்த்து வச்சு பேசியிருக்கான்னு கேட்கணும். உன்னையே அசிங்கமாக பேசியிருக்கா? என்ன எங்கே பேசினா விடு. நான் உன்னை பற்றி பேசவே இல்லை. விடுடா. எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி பேசிப்பான். உனக்கு போக சொல்லிட்டு அவனை வர சொன்னான்னு கேட்டிருக்கா. நந்தினி ஏன்டா இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்திருக்கான்? எனக்குன்னு தெரியும். என்கிட்ட கேட்டா சுனிலை சேர்த்து வச்சு பேசின பாரு. அன்னைக்கே இதை தட்டி இருக்கணும். அன்னைக்கு விட்டுட்ட மத்தியா, அதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுதான். அவன் மேலே அவ்வளோ கோவத்தில் இப்படி பேசுகிறான்னு நினச்சேன். இவன் வேற பேசலல்ல. சரி கொஞ்ச நாள் கோவமாக இருப்பான்னு பார்த்தா நீ வாமணும். வா பேசாமல் இருங்கன்னு சொன்னேன். இருங்க. அப்போ நீ வா. நான் வந்து அவட்ட என்னத்தை கேட்க சொல்லுத? நீ வந்தாதான் கரெக்டாக பதில் கொடுப்பா. என்ன கேட்க சொல்லுத அவட்ட? வேற யார்ட்டும் இப்படி பேசலை. அவளை கல்யாணம் பண்ணவங்ககிட்ட அப்படி பேசியிருக்கான். நான் அவட்ட போய் என்ன கேட்க சொல்லு? என் முன்னாடி சேர்த்து வச்சு பேசி நீ எதுக்குன்னு கேட்கவா? இப்போ கேட்காம இருக்கணும் இங்கேயா? எத்தனை தடவை சொல்லுத நீ சொல்லு. அன்னைக்கு தான் தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு இப்படி தான் கேட்டேன் அவங்ககிட்ட. திரும்ப போய் கேட்டால் சொன்னால் மட்டும் புரிஞ்சிருமோ இல்லை கேட்கேன். இன்னும் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துவா. நான் கேட்டுனது அந்த லட்சணத்தில் இருக்கு. அப்புறம் என்ன செய்ய? எல்லாம் கேட்டுதான் ஆகணும். நீ எதுக்கு நந்தினியை கூட சொல்கிற? அவள் என்ன செஞ்ச அவனை? இந்த மாதிரி அவளை குறைச்சி என்ன செய்ய? தப்பு எம்மளை தான் இருக்கு. லூஸ் மாதிரி பேசியிருக்கேனே. அவள் அசிங்கமாக பேசிட்டு இருக்கா. அவளை நாளை அற விட்டுறதை விட்டுவிட்டு சும்மா அவளையும் உன்னையும் குறை சொல்லிட்டு இருக்கேனே. எங்களை எதுக்கு போக வேண்டாங்க? இப்போ பொதுவாக பேசினாலும் நான் உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். புரியுதா? அவள் என் பொண்டாட்டி தான் குறை சொல்லியிருக்கா. நீங்கள் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன்னு வச்சுக்கோங்க. அவள் இன்னும் கொஞ்சம் உங்கள் மேலே தான் கோவப்படுவா. சத்தட்டாமல் இருக்கு. அப்போ என்ன சொல்லுத? அமைதியாக இருக்கணும் இங்கேயோ? கேட்கணும்னு இருக்குது. அப்புறம் கேட்க தான் செய்யணும். வேறு என்ன செய்யும்? கெட்டினது ஒழுங்காக இருந்திருந்தா இந்த பேச்சு கேட்கணுமா சொல்லு. இப்போ ஏக்கு அவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்க?
என்ன தவிர யார்ட்டையும் பேச மாட்டாளாம் பாலாட்ட பேசுவாளாம். ஆ இப்போ சிவாட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பேச போய் தானே அவள் தெரிஞ்ச போய் தானே அவள் இப்படி அசிங்கமாக கேள்வி கேட்கா. அப்படி 2 பேர் தானே லவ் பண்ணுறவன் இவள் எதுக்கு இடையில பூத்து வேலை பார்க்கா. வச்சத்தனம் ஒதுங்கி தானே இருந்திருக்கணும். பவியும் இருக்க தானே செஞ்சா எல்லா வேலையும் பார்த்துருக்கல எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கல. அதனால தான் அவள் அன்னைக்கு அந்த கேள்வி கேட்டா வேலைக்காரின்னுட்டு. இப்போ இதையும் கேட்பா வாங்கிட்டு தான் இருக்கணும். என்ன வேணாலும் பேசுவாளாடா. நம்ம காலேஜில் போய் என்ன படித்தான்னு தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் அவ்வளோதான். இப்போ தான் தெரியுது அவள் என்ன படிச்சிருக்கான்னு. சிவாவை ஏக்கு வர சொன்னேன். எதுக்கு வர சொல்லுவாவே போய் பேசுங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க. எப்போ போவா என்ன ஏதுன்னு மட்டும் கேளுங்க. அவியலுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணதுக்கு வெளியே பாருங்கள். நந்தினியை பற்றி என்னை பற்றியும் பேசாதீங்க. புரியுதான். இதெல்லாம் கேட்டு அவளை கூட வந்து டென்ஷன் படுத்தாதீங்க. முதல்ல வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு சிவாட்டா அவளுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு சால்வ் பண்ண பாருங்கள். எனக்கு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் சொல்லு. அப்படி பேசி அனுப்பி வச்சுட்டா சிவாட்டை தானே அந்த கேள்வி கேட்டிருக்கான். மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்த மாட்டாளா சொல்லு. என்ன கேள்வி கேட்டுருக்கா நீ சொல்லு. உன் முன்னாடி பற்றி பேசக்கூடாது சரிதான். உன் முன்னாடி அவனையும் தானே சேர்த்து வச்சு பேசியிருக்கா. இதுக்கு தான் சிவாட்டை என்ன எதிர்பார்க்கான்னு கேளு. என்ன மிஸ்டேக் இருக்குது அதை என்ன மாற்றிக்கணும்னு கேளு. கேட்டுட்டு அனுப்பி வை. நந்தினி விஷயத்தில் சொல்கிறது புரியுதா இல்லையா எடுத்துக்குவோம். புரியுது. நான் ஆனால் கண்டிப்பாக கேட்பேன் எதுக்கு அப்படி பேசணும் அப்படின்ட்டு. ஏன்னா நந்தினி ஏன் தங்கச்சி புரியுதா. நான் கேட்க தான் செய்யணும். சரி உன் தங்கச்சி சப்போர்ட் பண்ணிட்டு கேட்க போகிறேங்க. யார்கிட்ட கேட்க போகிற? அப்போது என்ன பேசணும்னு கேட்டுகிட்டே இருக்கணுமா சொல்லு. நீங்கள் இப்போ போனால் சரிப்பட்டு வர்றது. இப்போ போக வேண்டாம். மச்சான் சீக்கிரம் வர சொல்கிறேன். மச்சான் வந்தப்பறம் போய்க்கலாம். சிவா நைட்டு இங்கே தங்கு என்ன. சிவா அப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு சரியா. காலையில் கால் பண்ணுறேன். காலையிலே வா. நான் மச்சான் நைட்டு வந்ததுக்கப்புறமா சொல்கிறேன். காலையில் மச்சான் எல்லோரும் போய் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் சரியா. நாளைக்கு மச்சானை கொஞ்சம் லேட்டாக பெர்மிஷன் போட்டு போச்சுமா. அப்போ இங்கே இருக்கட்டும். அவன் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ. நேற்று அவளை வெளியே போய் சொல்கிறேன்னு அவளை கொண்டு விட்டுட்டு வந்தது தான் இப்போ தப்பாக போச்சு. அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்கா. மறுபடியும் அவனை இங்கே தங்க சொல்லுதே. அப்படியெல்லாம் அவளுக்கு பயந்துலாம் ஒன்றும் துரத்த முடியாது புரியுதா. அவன் தங்கச்சி மாப்பிள்ள புரியுதா. நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். நந்தினி மட்டும் இங்கே தனியாக இல்லை. சொன்னால் கேளு. வேண்டாம் பிரச்சனையை பெருசாக்காதீங்க. நீ சொல்கிறது சரி தான் மச்சான். எனக்கு புரியுது. நான் கிளம்புறேன். காலையில் வரேன். அவன் பேசிட்டாங்கிறதுக்காக நீ இவனை அனுப்புறியாடா. நல்ல ஃபங்க்ஷனு வீட்டில் எல்லோரும் ஒன்றா தானே இருக்கணும். அதான் அனுப்பிட முடியுமா சொல்லு. இருங்கன்னு சொல்லாமல் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க. சிவா நீ இன்னைக்கு இங்கே தங்கு. நாளைக்கு அவள் என்ன கேட்கான்னு நானும் பார்த்துறேன். பிரச்சனை பண்ணாத மனோச்சோன்னா கேளு. நீ பேசாமல் இருன்னு சொன்னேன். இரு. அக்காலங்க அக்கா வீட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். சாமியாங்க சாமியா 2 பேர் தூங்க வைப்பேன்னு நினைக்கிறேன். பவி என்ன பண்ணுறா? தூங்கிச்சு தான். பிள்ளைகள் தூங்கிட்டா. ஏன் என்னாச்சு? மறுபடியும் பெரிய முட்டாள்தனம் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஏன் என்னாச்சு? தனியாக வீடு கட்டி வச்சாலும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் வேறு இன்னும் ரெடி ஆக மாட்டேங்குது. இல்லை இவ்வளோ கூட்டிகிட்டு போகலாம். அவசரப்பட்டு வீட்டை கட்டிட்டோமோன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பேசாமல் அங்கேயே வீடு எடுத்து செட்டில் ஆகிருக்கலாம். இவளால் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்காப்பா. சரி மணியண்ணே இவ ஏன் நேரத்துக்கு வரா? நந்திரி என்ன மச்சிக்கிறவன்ட்ட சும்மா தானே. எதுக்கு இப்போ அவளை அடிக்க வந்ததும்? எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. எதுக்கு அவளை அடிக்க? எதுக்கு அடிச்சனா? இந்த நாய் அந்த பேச்சு பேசுகிற காரணம் யாரு? இவா. ஒழுங்கா இருந்திருந்தானா இந்த பேச்சு தேவையா? இவளால தானே அந்த நாய் இப்போ அசிங்கப்படுத்துது. சீக்கிரம் வந்திருக்க எதுக்குன்னு கேட்காம நீ ஏன்ட்ட வந்தவன அவளை அடிக்க? நீ முதல்ல அவள் எதுக்கு சீக்கிரம் வந்திருக்க என்ன பிரச்சனை கேட்டியா நீ? பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்க வேண்டியதான். இப்போ அதான் ரொம்ப முக்கியம். இவ தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கா. இல்லை இவளுக்கு வேற என்ன பிரச்சனை கேட்கணும் பார்ப்போம். இப்போ அவள் மேலே இவ்வளோ கோவத்தை ஏக்கி இவட்ட காமிச்சிட்டு இருக்க. வந்து ஏம்மா என்னாச்சு? சீக்கிரம் வந்துட்டேனே. சும்மா தானே. கையெடு முதல்ல. ஏல வந்த ஓடத்தானே கட்டிட்டு இருக்கேன். ஏல வந்த பஸ்ஸில் இப்போ மட்டும் தனியாக பஸ்ஸில் வர தெரியுமோ? எப்படி காலைல போச்சுனதுக்கு உங்கள் அண்ணனை கொடுக்கணும் முடிஞ்சோனதுக்கு என்ன நிலை நின்ன நீ? நீ வந்தால் தான் முடியும். வந்தால் தான் வேலைக்கு போவேன்னா இப்போ எப்படி தெரியும்? வந்த காலையில் என்னடி சொன்னேன்? மண்டியில் ஏற்றுனியா இல்லை ஏதாச்சும் கேட்டுறப்போ ஆசிக்கணும். என்ன சொன்ன ஞாபகம் இருக்காலையா? இருக்கு வர்றல. அப்போ ஏன் முன்னாடியே கால் பண்ணி சொல்ல கூப்பிடாங்கன்னு. தூங்குவீங்கன்னு. தூங்கினா ஃபோன் எடுக்க மாட்டேனா? இல்லை ஃபோன் அடிக்க விடுன்னு சொல்லியிருக்கேனா? கிட்ட எல்லாருமா தூங்கியிருப்போம். தூங்குவீங்கன்னு தான் நினச்சேன். காலையில் என்ன சொன்னேன்? சேலை இப்படி தான் கட்டிட்டு போக சொன்னோம். வீட்டுக்குள்ளே வந்தேன் தான் கலத்திட்டு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக விட்டேன் பாரு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் உங்ககிட்ட ஃப்ரீயாக இருந்தேன் பாரு. அதனால தான் எல்லாரும் தும்முறில் ஆடுதாங்க. அவள் இந்த பேச்சு பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனக்கு முன்னாடி வச்சுருந்த மாதிரியே வச்சுருந்துருக்கணும். அப்போ நீ சரியாக இருந்திருப்பேன். உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தோம்னா நீ சரியாக இருந்தாலும் வச்சுக்கோ எல்லாரும் சரியாயிருவாங்க. ஓவர் ஆடுது என்ன? அவள் என்ன செஞ்சா? நீ அவளை திட்டிட்டு இருக்க. நான் உன்னை காலேஜ் தானே அனுப்புனேன். படிக்க தானே போச்சுனேன். மாமா வேலையை பார்க்க சொன்னேன். பெரிய இவா லவ் பண்ணவங்களுக்கு சப்போர்ட்டுமே இது. தூது வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு அந்த வேலையை பார்க்க உனக்கு காலேஜுக்கு நீ பிடிச்சி பட்டப்பிள்ள எவ்வளோ தும்முர் இருந்தால் என்கிட்ட மறைச்சி இருந்திருப்பேன். அந்தளவுக்கு தைரியம் உனக்கு. நான் இங்கே இல்லை அதனால சொல்லலை. சரி ஃபோன் பண்ணின்னு சொல்லலை பேசலை. நான் வந்ததுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசணும்ல. அப்போ சொன்னியா நீ ஹெல்ப் பண்ணுதுன்னு நினப்பு.
வந்த அன்னைக்கு உன் தொழிலை உடுத்துனால நீ சரியாக வந்திருப்ப. எனக்கு புரியலை. புரியாது, உனக்கு எப்படி புரியும்? உனக்கு தான் புரியாத, எப்படி புரியும்? வந்த அன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிய? வேலை விஷயமா வந்திருக்கீங்களா? பொங்கலுக்கு வந்திருக்கீங்களா? எத்தனை நாள் லீவு? இதெல்லாம் வக்கண மேலே கேட்கறது இல்லை. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த ட்ரெஸ்ஸை போட போகிறேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அதை மறைக்க தான் இந்த ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருந்தியோ? போய் சொல்லியிருக்கேன். என்ன தவிர எவன்ட்டையும் பேச மாட்டேன். பண்ணுற வேலை பெரிய சாதனை நினச்சி பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா வீட்டில் வந்து எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு போனேன் உன்கிட்ட. நான் செஞ்சதுன்னு உங்களுக்கு பிடிக்கும். நான் எப்போ கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு புரியுதா புரியலையா? புரியலை. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு பண்ணா வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யணும், அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு. இல்லை. என்ன வயிற்று பிடிக்க அவளை உட்கார வச்சு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த? அவ்வளோ நாளும் உன்கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன். 3 மாதம் உன்கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன். நான் நீ என்ன கேட்ட அவளுக்கு பண்ண வேலையெல்லாம் நீ சொல்லியிருக்கியா? அடிச்சு போறேன். ஏன் சொல்லல? அதை எப்படி சொல்ல முடியும்? மற்றதெல்லாம் ஏன் கேட்ட? நீங்கள் கேட்டுச்சேன்னு சொன்னீங்களா? சொன்னா அதை ஞாபகம் வச்சிருக்கலாம். வீட்டில் என்ன நடந்தோ எடுத்து சொல்லுன்னு சொன்னோம்ல, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? சொல்ல வேண்டாம்லாம். அவள் சொல்லாண்டான்னு ஒன்றும் சொல்லலை, அப்படித்தானே? இப்போ கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இரு. இனிமேல் அவள் எதாட்டு பேசணும் என் காதுக்கு வந்துச்சோ உன் தூளியை ஊச்சு கூட நாயே. என்ன பேசுனா சொல்லு, அவள் என்ன கேள்வியெல்லாம் அவளை கேட்கான்ட்டு. தூரப்பா இப்படியே பொது இடம்னு பார்க்குறாது, எல்லாரும் மட்டும் இப்படியே ஒட்டிக்கிட்டு வந்து நின்று. அதனால தான் அவள் தப்பாக புரிஞ்சுட்டு அசிங்க அசிங்கமாக கேள்வி கேட்கா. என்னத்துக்கு தான் காலேஜ் போனேன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. படிச்ச இடத்துக்கு ஒரு மெச்சூர் இருக்கா உனக்கு? சொல்லு, எப்போ எப்படி நடந்துக்கணும்னு எந்த இடத்துலன்ட்டு சொல்லியும் தொலைஞ்சாச்சு. வீட்லேயும் எல்லாரும் முன்னாடி இப்படி தான் பண்ணுத. அப்புறம் அவள் பார்த்துட்டு அப்படி தான் அசிங்கமாக பேசுவா. கொஞ்சம் மாட்டி யோசிக்கிறியா? நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு பார்க்க எல்லாரும் அதே நினைப்பாங்களா? சொல்லு, நீ நினைக்கிற மாதிரி நினைப்பாங்களா? இதை பார்த்த எப்படி தான் தெரியுது, எப்போ பார்த்தாலும் அட்டை மாதிரி ஒட்டிகிட்டே இருக்கணுங்க. மன்னிச்சிருங்க. என்னடா உங்களுக்கு எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ கெட்ட பேர். இனிமேல் அப்படி இருக்காது. வரேன். எங்கே போகிற வேலைக்கா? உன்கிட்ட தான் கேட்டிருக்கேன், எங்கே போகிற வேலைக்கா? மன்னிச்சிருங்க. நான் உன்கிட்ட என்ன கேட்டுருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எங்கே போகிறேன்னு சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்? வேலைக்கா போகிற? வா, நான் கூட்டி விட்டு வரேன். ஏய்க்கு வந்தப்போ எதுக்கு எடுக்க வந்தியா? ஒன்றும் எடுக்கல. கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் எடுத்து வந்துருப்போம்ல. கேட்டுகிட்டே இருக்கேன், பதிலாக சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். பொய்யா சொன்னேன்னா அப்புறம் நீங்கள் போய் சொன்னால் நீ ஏசுவீங்க. நான் போய் சொல்லதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சொல்லாண்டா, அப்படி போய் தோலை வந்துடாத.